வாழ்வுங்கிறது ஒரு பெரிய சந்தை மாதிரி. நாம என்ன வாங்க போறோம், எதை விற்க போறோம்னு தெரியாமையே கூட்டத்தோட கூட்டமா ஓடிக்கிட்டு இருக்கோம். காலையில கண்ணு முழிச்சதிலிருந்து ராத்திரி படுக்க போற வரைக்கும் ஏதோ ஒரு பதட்டத்திலேயே கழையுது நம்ம வாழ்க்கை. ஏன் ஓடுறோம், எதுக்காக உழைக்கிறோம், இந்த ஓட்டம் என்னைக்கு தான் நிற்கும், இப்படி ஏகப்பட்ட கேள்விங்க மனசுக்குள்ள குடைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஆனா இந்த எல்லா கேள்விக்கும் ஒரே ஒரு இடத்துல தான் விடை கிடைக்குது. அதுதான் போர்க்களத்துல கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சொன்ன அந்த பேருண்மை. அர்ஜுனன் அன்னைக்கு நின்னது குருக்ஷேத்திரம். ஆனா நாம இன்னைக்கு நின்னுக்கிட்டு இருக்கிறது இந்த நிதர்சனமான வாழ்க்கைங்கிற போர்க்களம். நம்ம மனசு எப்பவுமே ஒரு குழப்பத்துல தான் இருக்கும். நான் ஏன் இதையெல்லாம் செய்யணும், பேசாம எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கேயாவது ஓடி போயிடலாமா அப்படின்னு ஒரு சலிப்பு வரும் பாருங்க. அங்கதான் ஆரம்பிக்குது உண்மையான தேடல். அர்ஜுனனும் அப்படித்தான் யோசிச்சான். கிருஷ்ணா, நான் ஏன் என் சொந்தக்காரங்களையே கொல்லணும், இதுக்கு பேசாம நான் பிச்சை எடுத்து பிழைக்கலாமே, இல்லைன்னா காட்டுக்கு போய் தவம் பண்ணலாமேன்னு கேட்டான். இன்னைக்கு நாமளும் அப்படித்தான் யோசிக்கிறோம். இந்த வேலை எதுக்கு, இந்த குடும்பம் எதுக்கு, எல்லாத்தையும் உதறிட்டு போயிடலாம்னு தோணும். ஆனா கிருஷ்ணர் அங்கதான் ஒரு பெரிய உண்மையை உடைக்கிறாரு. அர்ஜுனா, நீ ஒரு கணம் கூட சும்மா இருக்க முடியாதுங்கிறது தான் அந்த உண்மை. யோசிச்சு பாருங்க, நாம தூங்கும்போது கூட நம்ம இதயம் துடிச்சுக்கிட்டு தான் இருக்கு, மூச்சு காத்து ஓடிக்கிட்டு தான் இருக்கு. பிரபஞ்சமே ஒரு பெரிய இயக்கம். ஒரு சின்ன எறும்புல இருந்து சூரியன் வரைக்கும் எல்லாமே வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. அப்போ நீ மட்டும் எப்படி சும்மா இருக்க முடியும்? நீ கைய ஆட்டுறதுல இருந்து கண்ணை சிமிட்டுறது வரைக்கும் எல்லாமே கர்மாதான். ஆனா அந்த செயலை நீ எப்படி செய்ய போறேங்கிறதுல தான் உன்னோட வெற்றியே இருக்கு. நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சும்மா கிடந்த சங்க ஊதி கெடுத்தான் ஆண்டின்னு. இங்க எதுவுமே சும்மா கிடையாது. நீ செயலை துறக்க தேவையில்லை. செயலுக்குள்ள இருக்கிற உன்னோட அந்த சுயநலத்தை துறந்தாலே போதும். நம்ம ஆளுங்க நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, ஆன்மீகம்னா எல்லாரையும் விட்டுட்டு காட்டுக்கு போறதுன்னு. கிருஷ்ணர் சொல்றது அது கிடையாது. இந்த சமூகத்துல இருந்துகிட்டே உன் கடமையை செஞ்சுக்கிட்டே எப்படி பற்றற்று இருக்கிறதுங்கிறது தான் கர்மயோகம். ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளி தன்னோட வேலையை முழு அர்ப்பணிப்போட செஞ்சான்னா அவனும் ஒரு யோகிதான். ஒரு சாஃப்ட்வேர் என்ஜினியர் தன்னோட கோடிங்க மற்றவங்களுக்கு பயனுள்ளதா மாத்தினான்னா அவனும் ஒரு யோகிதான். இங்க உயர்வு தாழ்வுங்கிறது வேலையில இல்ல, அந்த வேலையை செய்யற உன்னோட மனநிலையில தான் இருக்கு. இந்த உலகத்துல எதுவும் உன்னோடது இல்ல. நீ வரும்போது எதையும் கொண்டு வரல, போகும்போது எதையும் கொண்டு போக போறதில்ல. இடையில கிடைச்ச இந்த சின்ன கேப்ல இது என்னோடது அது என்னோடதுன்னு மார்தட்டிக்கிறது எவ்வளவு பெரிய அறியாமை. நீ செய்யற ஒவ்வொரு வேலையும் இந்த உலகத்துக்காக நீ செய்யற ஒரு காணிக்கையா இருக்கணும். ஒரு மரம் பழத்தை கொடுக்குது, அது அந்த பழத்தை அதுவே சாப்பிடுதா? இல்ல. ஒரு நதி ஓடுது, அது தன்னோட தண்ணியை அதுவே குடிக்குதா? இல்ல. இயற்கையே தியாகத்துல தான் இயங்குது. ஆனா மனுஷன் மட்டும் ஏன் இவ்வளவு சுயநலமா இருக்கான்? இந்த சுயநலம் தான் எல்லா துயரத்துக்கும் ஆரம்ப புள்ளி. கருமண்யேவாதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன. உனக்கு செயலை செய்யத்தான் அதிகாரம் இருக்கு, அதோட பலன்ல உனக்கு உரிமை இல்லைன்னு சொன்ன கிருஷ்ணரோட வார்த்தை ஒரு சாதாரண மனுஷனுக்கு புரியறது கொஞ்சம் கஷ்டம்தான். நான் வேலை செய்வேன், ஆனா சம்பளம் வேணான்னு சொன்னா எப்படின்னு தோணும். கிருஷ்ணர் சம்பளம் வேண்டான்னு சொல்லல, அந்த சம்பளத்துக்காக மட்டுமே வேலை செய்யாதேன்னு சொல்றாரு. நீ ரிசல்ட்டையே நினைச்சுக்கிட்டு இருந்தா உன் வேலையில உன்னால கவனம் செலுத்த முடியாது. ஒரு கிரிக்கெட் பிளேயர் ஸ்கோர் போர்டையே பார்த்துக்கிட்டு இருந்தான்னா வர்ற பால அவனால ஒழுங்கா அடிக்க முடியாது. பால கவனிச்சா ரன்னு தானா வரும். அதே மாதிரி தான் வாழ்க்கையும். கடமையை கவனி, பலன் தானா வந்து உன் காலில் விழும். நம்ம மனசு ஒரு குரங்கு மாதிரி. அது எப்பவும் நேத்து நடந்த சோகத்தையோ இல்ல நாளைக்கு நடக்க போற பயத்தையோ பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா கர்மயோகம் உன்னை இப்ப இந்த நிமிஷம் வாழ சொல்லுது. நீ செய்யற வேலை சின்னதா இருக்கலாம், பெருசா இருக்கலாம், அது முக்கியம் இல்லை. ஆனா அதை எவ்வளவு உயிர் போட செய்யறங்கிறது தான் முக்கியம். நீ ஒரு டீ போட்டாலும் அந்த டீயை குடிக்கிறவனுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கணும்னு நினைச்சு போடு. அதுதான் ஆன்மீகம். அங்க கடவுள் தானா வந்து நிற்பாரு. கோயில் குளத்துக்கு போறது மட்டும் ஆன்மீகம் இல்லை. நீ செய்யற வேலையில நேர்மையா இருக்கிறது தான் ஆகச்சிறந்த ஆன்மீகம். இந்த உலகத்துல நாம எல்லாரும் ஒரு விதத்துல கடமைப்பட்டிருக்கோம். உனக்கு ஒரு அறிவு இருக்குன்னா அது மற்றவங்களுக்கு பயன்படணும். உன்கிட்ட வசதி இருக்குன்னா அது இல்லாதவனுக்கு கிடைக்கணும். இதுதான் பிரபஞ்ச விதி. இதை மீறி நீ எப்போ எனக்காக மட்டுமே வாழறேன்னு நினைக்கிறையோ அப்பவே நீ துன்பத்துல மாட்டிக்கிற. உன் வேலை உன்னை கட்டாயப்படுத்தி செய்யற பாரமா இல்லாம உன்னோட அன்பை வெளிப்படுத்துற ஒரு வழியா மாறணும். அப்படி மாறிட்டா அப்புறம் உனக்கு தனிப்பட்ட முறையில எந்த தியானமும் தேவையில்லை. அந்த வேலையே ஒரு தியானமா மாறிடும். இந்த புடக்கமே உன்னோட மனசுக்குள்ள ஒரு சின்ன பொறியை உண்டாக்கணும்.
நாம ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறோம்னு யோசிக்கிறத விட்டுட்டு நாம எப்படி செயல்படுறோம்னு யோசிக்க ஆரம்பிங்க. அர்ஜுனன் எப்படி தன்னோட வில்ல கையில எடுத்தானோ அதே மாதிரி நீங்களும் உங்களோட கடமையை கையில எடுங்க. ஆனா அந்த கடமை உங்களை ஆட்டி படைக்க விடாதீங்க. நீங்க தான் அந்த செயலுக்கு எஜமானன். இந்த தெளிவு வந்துட்டா வாழ்க்கையில எந்த பிரச்சனையையும் உங்களால அசால்ட்டா எதிர்கொள்ள முடியும். இந்த ஆன்மீக பயணம் இனிமேதான் இன்னும் ஆழமா போக போகுது. அடுத்த அடியில் எடுத்து வைக்கும்போது மனசுல இருக்கிற பாரத்தை இறக்கி வச்சுட்டு வாங்க. நம்ம ஊர்ல ஒரு பழக்கம் உண்டு. எவனாவது ஒருத்தன் வெள்ளையும் சொல்லையுமா சாமியார் வேஷம் போட்டுக்கிட்டு வந்தா உடனே அவன் காலில் விழுந்துருவோம். ஆனா அவனோட மனசுக்குள்ள என்ன ஓடுதுன்னு நமக்கு தெரியாது. இதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலையும் நாம பல நேரங்கள்ல நடிச்சுக்கிட்டு இருக்கோம். கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்த சொல்றாரு. அதுதான் மித்யாசாரம். அதாவது வெளியில பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லவன் மாதிரியும் எல்லாத்தையும் திறந்தவ மாதிரியும் காமிச்சுக்கிட்டு மனசுக்குள்ள மட்டும் அந்த பழைய ஆசைகளையும் இன்பங்களையும் ஆசை போட்டுக்கிட்டு இருக்கிறவன் ஒரு ஏமாற்றுக்காரன். அவன் மற்றவங்களை ஏமாத்துறதை விட தன்னைத்தானே ஏமாத்திக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். யோசிச்சு பாருங்க, ஒருத்தன் சாப்பிடாம விரதம் இருக்கான்னு வச்சுப்போம். ஆனா அவன் மனசு முழுக்க இன்னைக்கு நைட்டு என்ன டிஃபன் பண்ணுவாங்க, அந்த வடை எப்படி இருக்கும், பாயாசம் எப்படி இருக்கும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தா அந்த விரதத்துக்கு என்ன அர்த்தம் இருக்கு? வயிற்றுல சாப்பாடு இல்லாம இருக்கலாம், ஆனா மனசு முழுக்க அந்த ருசி தான் நிறைஞ்சிருக்கு. இதுதான் போலித்தனம். நாமளும் அப்படிதான். ஆபீஸ்ல வேலை பார்த்துக்கிட்டு இருப்போம், ஆனா மனசு லீவு நாளைக்கு எங்க போலாம்னு யோசிக்கும். வீட்டுல இருப்போம், ஆனா மனசு அடுத்தவன் வீட்டு பிரச்சனையோ இல்ல ஆபீஸ் டென்ஷனையோ பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். இப்படி எங்கேயுமே முழுமையா இல்லாம வாழறது ஒரு நரக வேதனை. கிருஷ்ணர் சொல்றாரு, அர்ஜுனா, நீ வெளியில செய்யற செயலை நிறுத்துறதுனால மட்டும் முக்தி கிடைச்சிடாது. உன் மனசுல இருக்கிற அந்த பற்ற அறுக்கணும். நம்ம மனசு ஒரு பெரிய குப்பை தொட்டி மாதிரி. அதுக்குள்ள எப்பவோ நடந்த கசப்பான விஷயங்கள், நிறைவேறாத ஆசைகள், அடுத்தவன் மேல இருக்கிற பொறாமைன்னு எல்லாத்தையும் போட்டு வச்சிருக்கோம். வெளியில மட்டும் சிரிச்ச முகத்தோட வலம் வர்றோம். ஆனா இந்த இரட்டை வேடம் உன்னை உள்ளுக்குள்ளேயே அரிச்சு தின்னுடும். ஒரு கட்டத்துல உனக்கே உன் மேல ஒரு அருவருப்பு வந்துடும். நான் யாருக்காக நடிக்கிறேங்கிற கேள்வி எப்ப வருதோ அப்பதான் நீ கர்மயோகத்தோட முதல் படியில கால் வைக்கிறேன்னு அர்த்தம். நம்ம மனசுக்கு ஒரு குணம் உண்டு. அது எதை வேண்டான்னு சொல்றோமோ அதையே தான் திரும்ப திரும்ப செய்யும். ஆசையே படாதேன்னு சொன்னா உடனே ஆசைப்படாம இருக்கிறது எப்படின்னு ஒரு புது ஆசை வரும். இதுதான் மனசோட விளையாட்டு. கிருஷ்ணர் இங்க ஒரு நுணுக்கமான விஷயத்த சொல்றாரு. நீ ஆசைய அடக்காத, ஆசைய திசை திருப்பு. ஒரு சின்ன பையன்கிட்ட இருக்கிற அழுக்கான பொம்மையை வாங்கணும்னா அவனை அடிச்சு பிடுங்க கூடாது. அதை விட அழகான புதுசான ஒரு பொம்மையை காமிச்சா அவன் பழைய பொம்மையை அவனே தூக்கி போட்டுடுவான். அதே மாதிரிதான் நம்ம மனசும். கீழ்த்தரமான ஆசைகளை விட மேன்மையான ஒரு லட்சியத்தை, ஒரு ஆன்மீக தேடலை உன் மனசுக்கு கொடு. அப்புறம் பாரு, அந்த பழைய குப்பையெல்லாம் தானா மறைஞ்சிடும். இன்னைக்கு இருக்கிற உலகத்துல ஸ்ட்ரெஸ் அப்படின்னா மன அழுத்தம் அதிகமா இருக்க காரணமே இந்த சுயநலம் தான். நான் மட்டும் நல்லா இருக்கணும், எனக்கு மட்டும் எல்லாம் கிடைக்கணும்னு நினைக்கிறப்போ பயம் வந்துடுது. ஒருவேளை கிடைக்காம போயிட்டா என்ன பண்றதுங்கிற பயம். ஆனா நீ செய்யற வேலை மற்றவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கணும்னு ஒரு தியாக உணர்வோட செஞ்சன்னா அங்க பயத்துக்கு வேலையே இல்லை. ஏன்னா அங்க நீ உனக்காக செய்யல, இந்த உலகத்துக்காக செய்யற. ஒரு அம்மா தான் குழந்தைக்கு சமைக்கும்போது எனக்கு என்ன கிடைக்கும்னு யோசிக்கிறதே இல்லை. அந்த தியாகம் இருக்கு பாருங்க, அதுல கிடைக்கிற திருப்தி உலகத்துல வேற எதுலையும் கிடைக்காது. அந்த தாய்மை உணர்வு தான் கர்மயோகத்தோட அடிப்படை. நம்ம ஊர்ல நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு மட்டும் ஏன் இவ்ளோ கஷ்டம், நான் என்ன பாவம் பண்ணேன்னு. தம்பி, கஷ்டம்ங்கிறது உன்னை வருத்தப்பட வைக்க வர்றதில்ல, உன்னை செதுக்க வர்றது. ஒரு கல்லை செதுக்குனாதான் அது சிலை ஆகும். அந்த உளியடியை தாங்குற கல்லு தான் கோயில் கருப்ப கிரகத்துல உட்காருது. தாங்காத கல்லு வாசப்படியில மிதிபடுது. நீயும் அப்படிதான். உனக்கு வர்ற ஒவ்வொரு சவாலும் உன்னை ஒரு யோகியா மாத்த வந்த வாய்ப்பு. அதை விட்டுட்டு ஓடி போறது கோழைத்தனம். அர்ஜுனன் வில்ல கீழே போட்டப்போ கிருஷ்ணர் சிரிச்சது அதுக்கு தான். ஏண்டா இவ்ளோ பெரிய வீரன் நீ இப்ப போய் இப்படி பேசுறியேன்னு அவர் கேலி பண்ணாரு. அந்த சிரிப்பு இன்னைக்கு உன்னை பார்த்து தான் சிரிக்குது. நாம இப்பவுமே ஒரு லூப்ல மாட்டிக்கிட்டு இருக்கோம். ஒரு செயலை செய்யறோம், அதோட ரிசல்ட்டுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். அது கிடைச்ச உடனே சந்தோஷப்படுறோம், கிடைக்கலனா அழுகிறோம். மறுபடியும் இன்னொரு செயலை செய்யறோம். இந்த சக்கரம் சுத்திக்கிட்டே இருக்கு. இதிலிருந்து தப்பிக்க ஒரே வழி அந்த செயலை யக்ஞம், அதாவது ஒரு வேள்வியா மாத்துறது தான். நீ செய்யற ஒவ்வொரு சின்ன வேலையும் ஒரு பூஜையா இருக்கணும். தெருவை கூட்டுறவன் அந்த தெருவை எவ்வளவு சுத்தமா ஆக்குறானோ அதுதான் அவனோட பூஜை. அந்த வேலையில அவன் தன்னையே மறந்துடுறான் பாருங்க, அங்கதான் கடவுள் வர்றாரு.
கடமையை செய்யும்போது நான் செய்யறேங்கிற அகந்தையை விட்டுட்டு இது இயற்கை மூலமா நடக்குதுன்னு நினைச்சு பாரு. ஒரு பெரிய பாரம் உன் தலையிலிருந்து இறங்குறத நீயே உணர்வ. உன்னோட வாழ்க்கைங்கிறது உனக்கு மட்டும் சொந்தமானதில்ல. நீ இந்த சமூகத்தோட ஒரு அங்கம். உனக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க உனக்காக பல வசதிகளை செஞ்சு வச்சிருக்காங்க. இந்த ரோடு, இந்த தண்ணி, இந்த அறிவு எல்லாமே உனக்கு இலவசமா கிடைச்சது. அப்போ நீ திருப்பி என்ன கொடுக்க போற? எல்லாம் எனக்கேன்னு முழுங்குறவன் ஒரு திருடன்னு கீதை சொல்லுது. ஆமா, நீ இந்த உலகத்திலிருந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு பதிலுக்கு எதையும் கொடுக்கலன்னா நீ திருடன் தானே. உன் உழைப்புல ஒரு பகுதி மத்தவங்களுக்கு போகணும். அது காசா இருக்கலாம், இல்ல ஒரு சின்ன உதவியா இருக்கலாம். அப்படி நீ மத்தவங்களுக்காக வாழ ஆரம்பிக்கும் போது உன் வாழ்க்கை ஒரு கவிதை மாதிரி அழகா மாறும். நம்ம மனசுக்குள்ள ஒரு குரல் கேட்டுக்கிட்டே இருக்கும். அது நம்ம குற்றம் சொல்லும், இல்லனா பெருமை பேசும். அந்த 2 குரலையும் அடக்கிறது தான் உண்மையான தவம். வெளியில காவி கட்டிக்கிட்டு வர்றது தவம் இல்ல, உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த அகந்தையை எரிக்கிறது தான் தவம். நீ ஒரு பெரிய பதவியில இருக்கலாம், இல்ல சாதாரண கூலி தொழிலாளியா இருக்கலாம். உன்னோட பதவி உன்னோட அடையாளம் இல்ல, உன்னோட செயல்பாடு தான் உன்னோட அடையாளம். பதவி வரும்போது தலைக்கணம் ஏறாமலும் பதவி போகும்போது தளர்ந்து போகாமலும் இருக்கிற அந்த சமநிலை இருக்கே, அதுதான் கர்மயோகம். வாழ்க்கைங்கிறது ஒரு ஓட்டம் இல்ல, அது ஒரு கலை. அந்த கலையில நீ ஒரு சிறந்த கலைஞனா மாறணும். எதையும் எதிர்பார்க்காம முழு ஈடுபாடோட அந்த செயலோட ஒன்றி போய் வாழு. அப்புறம் பாரு, உன் கண்ணு முன்னாடி இருக்கிற பிரச்சனைகள்லாம் வெறும் தூசியா தெரியும். கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சொன்னது உனக்கும் பொருந்தும். எழுந்து நில்லு, உன்னோட வேலையை செய்யு. தயக்கத்தை தூக்கி போடு, உன் மேல உனக்கு நம்பிக்கை வரட்டும். அந்த நம்பிக்கை தான் உன்னை அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போகும். இந்த உலகத்துல நாம எப்பவும் ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருப்போம். யாரும் என்ன பார்க்கல, நான் என்ன வேணா பண்ணலான்னு. ஆனா நிஜம் அது கிடையாது. நீங்க ஒரு குடும்ப தலைவனா இருக்கலாம், ஒரு ஆபீஸ்ல மேனேஜரா இருக்கலாம், இல்ல ஒரு தெருவுல 4 பேர் மதிக்கிற மனுஷனா இருக்கலாம். உங்களை சுத்தி இருக்கிறவங்க எப்பவும் உங்களை கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க. கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட ஒரு முக்கியமான பாயிண்ட சொல்றாரு. அர்ஜுனா, ஒரு தலைவன் எதை செய்யறானோ அதைத்தான் இந்த உலகமும் செய்யும். அவன் எந்த மாதிரியான வழியை காட்டுறானோ அந்த வழியில தான் மத்தவங்களும் நடப்பாங்க. இது எவ்வளோ பெரிய பொறுப்பு யோசிச்சு பாருங்க. நம்ம ஊர்ல ஒரு பழமொழி உண்டு, ஆடாதி ஆட்டமாடினா பாடாதி பாடுபடணும்னு. நம்ம முன்னோருங்க ஏன் இதையெல்லாம் சொன்னாங்கன்னா, நம்மளோட ஒவ்வொரு அசைவும் அடுத்த தலைமுறையை உருவாக்குது. இன்னைக்கு நீங்க உங்க வீட்ல உட்கார்ந்துகிட்டு டிவிலையோ செல்லுலையோ எதையாவது பார்த்துட்டு உங்க பையன்கிட்ட நல்லா படிடா, நல்ல ஒழுக்கமா இருடான்னு சொன்னா அவன் கேட்பானா? கண்டிப்பா கேட்க மாட்டான். நீங்க என்ன செய்றீங்களோ அதைத்தான் அவன் செய்வான். நீங்க மத்தவங்களுக்கு மரியாதை கொடுத்தா அவன் உங்களுக்கு மரியாதை கொடுப்பான். நீங்க பொய் சொன்னா அவனும் பொய் சொல்ல பழகுவான். அப்போ நீங்க மத்தவங்களுக்கு புத்தி சொல்ல தேவையில்லை, நீங்க வாழ்ந்து காட்டுனா போதும். அதுதான் உண்மையான உபதேசம். கிருஷ்ணர் தன்னை ஒரு உதாரணமா சொல்றாரு. அர்ஜுனா, யோசிச்சு பாரு, எனக்கு இந்த 3 உலகத்திலையும் அடைய வேண்டியதுன்னு எதுவுமே கிடையாது. எனக்குன்னு எந்த கடமையும் கிடையாது. ஆனா நான் ஒரு கணம் கூட சும்மா இருக்காம வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஒருவேளை நான் வேலையை நிறுத்திட்டு சும்மா இருந்தேன்னா இந்த உலகமே அழிஞ்சு போயிடும். மனுஷங்க எல்லாரும் என்ன பின்பற்றி அவங்களும் வேலையை விட்டுட்டு சோம்பேறியா உட்கார்ந்துடுவாங்க. அதனாலதான் நான் இந்த தேரை ஓட்டுறேன், இந்த யுத்தத்துல உனக்கு வழிகாட்டியா இருக்கேன்னு சொல்றாரு. கடவுளுக்கே கடமை இருக்கும்போது சாதாரண மனுஷனா இருக்கிற நமக்கெல்லாம் எவ்வளவு கடமை இருக்கணும். நம்ம ஊர்ல பல பேரு எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு, நான் இனிமே ஏன் வேலை செய்யணும்னு ஒரு தப்பான கணக்கு போடுறாங்க. ஞானம் வந்தா வேலையை விடணும்னு அர்த்தம் இல்ல. ஞானம் வந்தா அந்த வேலையை இன்னும் நுணுக்கமாவும் நேர்த்தியாவும் செய்யணும்னு தான் அர்த்தம். ஒரு சாதாரண மனுஷன் பணத்துக்காக வேலை செய்யறான், ஆனா ஒரு கர்ம யோகி மத்தவங்களுக்கு வழிகாட்டுறதுக்காக வேலை செய்யறான். நீங்க உங்களோட தொழிலை எவ்வளவு நேர்மையா செய்யறீங்களோ அந்த நேர்மை தான் உங்களை ஒரு தலைவனா மாத்துது. ஒரு சின்ன பெட்டி கடை வச்சிருக்கிறவர் கூட தன்னோட கஸ்டமர் கிட்ட நேர்மையா நடந்துகிட்டா அவர் அந்த தெருவுக்கே ஒரு முன்மாதிரி தான். ஆனா இங்க ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. சில பேரு நான் மட்டும் ஏன் சரியா இருக்கணும், மத்தவன் எல்லாம் தப்பு பண்றானேன்னு கேட்பாங்க. தம்பி, மத்தவன் தப்பு பண்றாங்கிறதுக்காக நீயும் தப்பு பண்ண ஆரம்பிச்சா அப்புறம் உனக்கும் அவனுக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு இருட்டு அறையில எல்லாரும் கண்ணை கட்டிக்கிட்டு இருக்காங்கன்னா ஒருத்தன் மட்டுமாவது விளக்கை ஏத்தணும்ல. அந்த ஒருத்தன் நீயா இரு. நீ ஏத்துற அந்த ஒரு சின்ன விளக்கு பல பேருக்கு வழிகாட்டும்.
நீங்க மத்தவங்கள மாத்தணும்னு நினைக்காதீங்க, உங்களை நீங்க மாத்திக்கோங்க. நீங்க மாறும்போது உங்களை சுத்தி இருக்கிற சூழல் தானா மாறும். இதுதான் பிரபஞ்சத்தோட ரகசியம். நாம செய்யற செயல்ல ஒரு நிதானம் இருக்கணும். அவசரப்பட்டு எதையாவது செஞ்சுட்டு அப்புறம் வருத்தப்படுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. ஒரு தலைவன் என்பவன் உணர்ச்சிகளுக்கு அடிமையாக கூடாது. அர்ஜுனன் அங்க உணர்ச்சி வசப்பட்டு தான் நான் போரிட மாட்டேன்னு சொன்னான். ஆனா கிருஷ்ணர் அவனை அறிவோடவும் கடமையோடவும் பேச வைக்கிறாரு. நீங்க ஒரு முடிவு எடுக்கும்போது அது உங்க சுயநலத்துக்காக இருக்கா இல்ல எல்லாரோட நன்மைக்காகவும் இருக்கான்னு ஒரு நிமிஷம் யோசிங்க. உங்களோட அந்த தெளிவான முடிவு தான் உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். இன்னைக்கு சமூகத்துல ஒழுக்கம் கெட்டு போகுதுன்னு கவலைப்படுற நம்மள நாமளே ஒரு தரம் பிரிச்சு பார்க்கணும். நாம உண்மையிலேயே மத்தவங்களுக்கு ஒரு நல்ல முன்மாதிரியா இருக்கோமா? ரோட்ல குப்பைய போட்டுட்டு அரசாங்கம் சுத்தம் பண்ணலேன்னு சொல்றதுல என்ன நியாயம் இருக்கு? சிக்னலை மதிக்காம வண்டியை ஓட்டிட்டு போலீஸ்காரர் லஞ்சம் வாங்குறாருன்னு சொல்றதுல என்ன தர்மம் இருக்கு? சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட நாம நேர்மையை கடைபிடிக்கணும். அந்த நேர்மை தான் உங்களோட ஆன்மீக பலம். அந்த பலம் இருந்தா நீங்க யாருக்கும் பயப்பட தேவையில்லை. கர்மயோகத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. நீங்க ஒரு வேலையை செய்யும் போது அதுல இருக்கிற நுணுக்கங்களை முழுமையா தெரிஞ்சுக்கணும். யுக்தா அப்படின்னா திறமைன்னு அர்த்தம். யோகாங்கிறது செயல்ல இருக்கிற திறமைதான். சும்மா ஏனோ தானோன்னு வேலையை செய்யறது கர்மயோகம் ஆகாது. அந்த வேலையை உலகமே வியக்கிற மாதிரி நேர்த்திய செய்யணும். ஒரு சிற்பி சிலையை செதுக்கும் போது அதுல தன்னோட உயிரையே வைக்கிறான் பாருங்க, அதுதான் தவம். நீங்க சமைச்சாலும் சரி, கணக்கு எழுதினாலும் சரி, இல்ல வீடு கட்டினாலும் சரி, அதுல உங்களோட முழு திறமையும் இருக்கணும். ஏன்னா அந்த வேலையை நீங்க கடவுளுக்கு செய்யற அர்ப்பணிப்பா நினைக்கணும். நம்ம மனசுக்குள்ள இருக்கிற அந்த தற்பெருமை இருக்கு பாருங்க, அதுதான் நம்மளோட முதல் எதிரி. நான் தான் இதை செஞ்சேன், என்னால தான் இது நடந்ததுன்னு எப்பவும் பீத்திக்கிட்டு இருக்கிறது நம்ம வளர்ச்சியை தடுக்கும். நீங்க ஒரு கருவி மட்டும்தான். உங்க மூலமா அந்த இயற்கை ஏதோ ஒரு வேலையை செஞ்சு முடிக்குது. ஒரு பேனா நினைக்குமா நான் தான் இந்த கவிதையை எழுதினேன்னு? கிடையாது. அதை எழுதுறவன் ஒருத்தன் இருக்கான். அதே மாதிரி தான் நாமளும் அந்த பெரிய சக்தியோட கையில இருக்கிற ஒரு சின்ன கருவிதான் நாம. இந்த உணர்வு வந்துட்டா அப்புறம் உங்களுக்கு தோல்வி வந்தாலும் கவலை இருக்காது, வெற்றி வந்தாலும் தலைகணம் வராது. ஒரு உண்மையான தலைவன் தம் பின்னாடி வர்றவங்களை அடிமையா வைக்க மாட்டான், அவங்களையும் தலைவனா மாத்துவான். அதுதான் கிருஷ்ணரோட குணம். அவர் அர்ஜுனனுக்கு வெறும் கட்டளையிடல, அர்ஜுனனுக்கு உண்மையை விளக்கி அவனை சிந்திச்சு முடிவெடுக்க வச்சாரு. அதே மாதிரிதான் நீங்களும் உங்க கூட இருக்கிறவங்களை அறிவுபூர்வமா செயல்பட தூண்டணும். பயத்தால ஒருத்தரை வேலை வாங்கலாம், ஆனா அன்பாலையும் அறிவாலையும் ஒருத்தரை வேலை வாங்குறது தான் சிறந்த தலைமை பண்பு. அந்த பண்பை வளர்த்துக்கிறது தான் கர்மயோகத்தோட ஒரு பகுதி. வாழ்க்கைங்கிறது ஒரு பரமபத விளையாட்டு மாதிரி. சில நேரத்துல ஏணி கிடைக்கும், சில நேரத்துல பாம்பு கிடைக்கும். ஆனா விளையாட்டை மட்டும் நிறுத்தக்கூடாது. நீங்க ஆடுற ஆட்டத்தை பார்த்து தான் அடுத்தவங்க கத்துக்க போறாங்க. அதனால ஒவ்வொரு காயையும் கவனமா நகர்த்துங்க. உங்களோட நேர்மை, உங்களோட உழைப்பு, உங்களோட தியாகம், இதுதான் உங்களுக்கான நிரந்தர சொத்து. இத மனசுல வச்சுக்கிட்டு இன்னையிலிருந்து உங்க கடமைய ஒரு புது உத்வேகத்தோட செய்ய ஆரம்பிங்க. நீங்க செய்யற ஒவ்வொரு செயலும் மத்தவங்களுக்கு ஒரு பாடமா அமையட்டும். வாழ்க்கையில பல நேரங்கள்ல நாம ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைப்போம், ஆனா ஏதோ ஒண்ணு நம்மை தடுக்கும். இல்லனா இது தப்புன்னு நம்ம அறிவு சொல்லிக்கிட்டே இருக்கும்போதே நாம அந்த தப்பை செய்வோம். செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் ச்சே நான் ஏன் இப்படி பண்ணேன், எனக்கு என்ன ஆச்சுன்னு தலையில அடிச்சுப்போம். அர்ஜுனனுக்கும் இதே சந்தேகம் தான் வந்தது. கிருஷ்ணா, ஒரு மனுஷன் தனக்கே விருப்பம் இல்லாட்டாலும் ஏதோ ஒரு சக்தியால வலுக்கட்டாயமா தள்ளப்பட்டு பாவம் செய்யறானே, அது எதனாலன்னு கேட்டான். இது நம்ம எல்லாருடைய கேள்வியும் கூடத்தான். இதுக்கு கிருஷ்ணர் கொடுக்கிற பதில் ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப பவர்ஃபுல். அதுதான் காமம் மற்றும் குரோதம். இங்க காமம்னா வெறும் உடல் சார்ந்த ஆசை மட்டும் கிடையாது. எதன் மேலேயாவது நமக்கு இருக்கிற வெறித்தனமான பற்று, அடக்க முடியாத பேராசை, இது எனக்கு கிடைச்சே தீரணுங்கிற அந்த பிடிவாதம், இதுதான் காமம். இந்த ஆசை நிறைவேறாதப்போ அது கோபமா குரோதமா மாறுது. இந்த ரெண்டும் தான் நம்ம அறிவை மறைக்கிற புகையும் கண்ணாடியில படிஞ்சிருக்கிற அழுக்கும் மாதிரி. ஒரு கண்ணாடி மேல நிறைய அழுக்கு படிஞ்சிருந்தா அதுல உன் முகத்தை பார்க்க முடியுமா? அதே மாதிரி தான் உன் மனசுல பேராசையும் கோபமும் இருந்தா
எது சரி எது தப்புன்னு உன்னால முடிவு பண்ண முடியாது. உன்னோட அறிவு அங்க மழுங்கி போயிடும். யோசிச்சு பாருங்க, ஒரு மனுஷன் கோபத்தில் இருக்கும்போது அவன் பேசுறது அவனுக்கே புரியாது. பெத்தவங்கன்னு பார்க்க மாட்டான், பொண்டாட்டி பிள்ளைங்கன்னு பார்க்க மாட்டான், வாய்க்கு வந்தபடி பேசுவான். ஆனா கோபம் தணிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தா அவன் செஞ்சது எவ்வளவு பெரிய தப்புன்னு அவனுக்கே புரியும். அப்போ அந்த நேரத்துல அவனை ஆட்டுவிச்சது அந்த குரோதம்ங்கிற எதிரிதான். இந்த எதிரி வெளியில எங்கேயோ இல்ல, நமக்குள்ளேயே இருக்கான். நம்ம கூடவே சாப்பிட்டு, நம்ம கூடவே தூங்கி, நமக்கு தெரியாமையே நம்மளை அழிச்சுக்கிட்டு இருக்கான். இவனை அடையாளம் கண்டுபிடிக்கிறது தான் கர்மயோகத்தோட முக்கியமான கட்டம். இந்த ஆசைங்கிறது ஒரு நெருப்பு மாதிரி. நெருப்புல நெய்ய ஊத்த ஊத்த அது அடங்குமா? இன்னும் அதிகமா தானே எரியும். அதே மாதிரி தான் மனுஷனோட ஆசைகளும். ஒரு ஃபோன் வாங்கினா அடுத்த மாசம் அதை விட பெருசா ஒன்று வாங்கணும்னு தோணும். ஒரு வீடு கட்டினா அதை விட வசதியா இன்னொன்னு வேணும்னு தோணும். இதுக்கு ஒரு முடிவே கிடையாது. இந்த ஆசைக்கு நீ தீனி போட போட அது உன்னை இன்னும் அடிமையாக்கிக்கிட்டே இருக்கும். கடைசியில உன்கிட்ட இருக்கிற நிம்மதிய அது மொத்தமா திருடிட்டு போயிடும். அதனாலதான் கிருஷ்ணர் சொல்றாரு, இந்த ஆசைய ஆரம்பத்திலேயே கிள்ளி எறிஞ்சிடுன்னு. நம்ம ஐம்புலன்கள் இருக்கு பாருங்க, கண், காது, மூக்கு, நாக்கு, தோல், இதுங்க தான் இந்த ஆசைக்கு தங்குற இடம். ஒரு அழகான பொருளை பார்த்த உடனே கண்ணு ஆசைப்படுது, ஒரு ருசியான சாப்பாட்டை பார்த்த உடனே நாக்கு துடிக்குது. இந்த புலன்கள் மூலமா ஆசை உள்ள புகுந்து உன் மனசை குழப்பி உன்னோட புத்தியை இருட்டாக்கிடுது. புத்தி இருட்டாயிட்டா அப்புறம் மனுஷனுக்கும் மிருகத்துக்கும் பெரிய வித்தியாசம் இல்லாம போயிடும். மிருகம் பசிச்சா அடிச்சு தின்னும், அதுக்கு தர்மம் தெரியாது. ஆனா மனுஷனுக்கு தெரியும். அந்த தெரிஞ்ச விஷயத்தை செய்ய விடாம தடுக்கிறது தான் இந்த அகங்கார ஆசை. நம்மூர்ல சொல்லுவாங்க, ஆசை அருமின் ஆசை அருமின்னு. அதுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு மொட்டை அடிச்சுக்கிட்டு போக சொல்லல. எதோடையும் ஒட்டாம இருக்க பழகுங்க. ஒரு தாமரை இலை மேல தண்ணி இருக்கும், ஆனா அது அந்த இலையில ஒட்டாது. அதே மாதிரி இந்த உலகத்துல வாழுங்க, ஆனா இந்த உலகத்து ஆசைகள் உங்க மனசுல ஒட்டாம பாத்துக்கோங்க. எனக்கு இது பிடிக்கும், இது பிடிக்காதுங்கிற அந்த விருப்பு வெறுப்பு தான் எல்லா பிரச்சனைக்கும் ஆணிவேர். உனக்கு எது கிடைச்சாலும் அதை ஏத்துக்கிற மனப்பக்குவம் வந்துட்டா அப்புறம் உன்னை எவனாலையும் அசைக்க முடியாது. சில பேர் நினைப்பாங்க, சரி ஆசையை அடக்கிட்டா நான் எப்படி முன்னேறது? ஒரு வெறி இருந்தாதானே ஜெயிக்க முடியும்னு. தம்பி, ஜெயிக்கிறதுக்கு தேவையானது தெளிவான லட்சியம், ஆசை கிடையாது. ஆசை உன்னை அந்த ரிசல்ட் மேல மட்டும் கண்ணு வைக்க வைக்கும், அதனால பதட்டம் வரும். ஆனா லட்சியம் உன்னை அந்த வேலையை சிறப்பா செய்ய வைக்கும், அங்க நிம்மதி இருக்கும். ஒருத்தன் காசுக்காக ஓடுறான், இன்னொருத்தன் மத்தவங்க கஷ்டத்தை போக்க ஓடுறான். ரெண்டு பேர்ல யாரு நிம்மதியா இருப்பாங்க? யாரு உண்மையான வெற்றியாளர்? யோசிச்சு பாருங்க. இந்த எதிரிய ஜெயிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அதுதான் உன்னோட புத்திய ஒரு கூர்மையான ஆயுதமா மாத்துறது. உன் புலன்கள் உன்னை இழுக்கும் போது உன் மனசு அதுக்கு துணை போகும். அப்போ உன் புத்தி குறுக்க நின்னு, டே நில்லு, இது உனக்கு தேவையா, இதனால உனக்கு நிம்மதி கிடைக்குமான்னு ஒரு கேள்வி கேட்கணும். அந்த ஒரு நிமிஷம் நிதானம் இருக்கு பாருங்க, அதுதான் உன்னை ஒரு யோகியா மாத்தும். மனச ஒரு குழந்தை மாதிரி பாவீங்க. குழந்தைக்கு தெரியாது எது நெருப்புன்னு, அது கைய வைக்க போகும். அப்போ நீங்க தான் அதை தடுத்து காப்பாத்தணும். உங்க மனசுக்கும் நீங்க தான் அந்த தாய். வாழ்க்கையில நமக்கு வர்ற எல்லா கஷ்டத்துக்கும் காரணம் நம்ம வெளியில தேடுறதுதான். நிம்மதி வெளியில இருக்கு, சந்தோஷம் வெளியில இருக்குன்னு நினைச்சு ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனா உண்மை என்னன்னா, எல்லாமே உனக்குள்ளதான் இருக்கு. உன்னோட அந்த சுத்தமான ஆன்மாவை சுத்தி இந்த ஆசைங்கிற அழுக்கு படிஞ்சிருக்கு. அந்த அழுக்க உன் உழைப்பாலையும் தியாகத்தாலையும் கழுவி எடுத்துட்டேன்னா அப்புறம் நீயே அந்த பரம்பொருளோட அம்சமா மாறிடுவ. இது ஏதோ பெரிய தத்துவம் இல்ல, இதுதான் யதார்த்தம். கர்மயோகம் உன்னை சும்மா இருக்க சொல்லல, உன்னை சுத்தமா இருக்க சொல்லுது. உன் செயல்கள்ல சுத்தம் இருக்கணும், உன் எண்ணங்கள்ல தெளிவு இருக்கணும். யாருக்கும் தீங்கு நினைக்காம உன்னோட கடமையை நீ நேர்மையா செஞ்சாலே இந்த உலகத்தில் இருக்கிற எந்த எதிரியும் உன்னை ஒண்ணும் பண்ண முடியாது. உனக்குள்ள இருக்கிற அந்த பெரிய சக்தியை உணரு. நீ வெறும் சதைப்பிண்டம் இல்ல, நீ ஒரு பெரிய ஞானத்தோட ஊற்று. அந்த ஊற்ற தூர்வார வேண்டியது உன்னோட வேலை. தயக்கத்தை விட்டுட்டு உனக்குள்ள இருக்கிற அந்த நிழல் யுத்தத்தை தொடங்கு. வெற்றி உனக்கு தான். நம்ம எல்லாரும் ஒரு தப்பு பண்றோம். மனசு சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு அது பின்னாடியே ஓடுறோம். மனசு ஒரு சின்ன பையன் மாதிரி, அதுக்கு எது வேணும் வேண்டான்னு தெரியாது. ரோட்ல போறப்போ ஒரு மிட்டாயை பார்த்தா அது வேணும்னு கேட்கும், கத்தியை பார்த்தா அதை தொட போகும். ஆனா அந்த பையனை சரியா வழிநடத்த வேண்டியது அந்த பையனோட அப்பாவோட வேலை தானே. இங்க அந்த அப்பா யாருன்னா அதுதான் உன்னோட புத்தி. கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட சொல்றாரு, அர்ஜுனா, புலன்களை விட மனசு பெரியது, மனசை விட புத்தி பெரியது. ஆனா அந்த புத்திக்கும் மேல இருக்கிறது உன்னோட ஆன்மான்னு. இந்த வரிசையை மட்டும் நீ புரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கையில நீ தோத்து போகவே மாட்டே.
நம்ம ஊர்ல வண்டி ஓட்டுறப்ப கவனிச்சிருக்கீங்களா? குதிரை வண்டியில அந்த 4 குதிரைகளும் 4 பக்கம் ஓட பார்க்கும். ஆனா அந்த வண்டிக்காரன் அந்த கடிவாளத்தை இறுக்கி பிடிச்சு சரியான பாதையில திருப்புவான் பாருங்க. அங்கதான் அவனோட சாமர்த்தியம் இருக்கு. உன்னோட 5 புலன்களும் அந்த 4 குதிரைங்க மாதிரி. அதுங்க ஆசைங்கிற பாதையில உன்னை இழுத்துட்டு போக துடிக்கும். உன் மனசுதான் அந்த கடிவாளம். அந்த கடிவாளத்தை சரியா கையாள வேண்டிய புத்தி தான் அந்த வண்டிக்காரன். வண்டிக்காரன் தூங்கிட்டா வண்டி பள்ளத்துல விழுந்துரும். அதே மாதிரி உன் புத்தி விழிப்புணர்வோட இல்லைன்னா உன் வாழ்க்கை அதோகதி தான். நம்ம வாழ்க்கையில எத்தனையோ முறை நாம உணர்ச்சி வசப்பட்டு தப்பான முடிவுகளை எடுத்திருப்போம். ஒருத்தர் நம்மளை திட்டான்னா உடனே நாமும் பதிலுக்கு திட்டுறோம். அங்க யாரு வேலை செய்யறது? நம்மளோட ஈகோவும் உணர்ச்சியும் தான். ஆனா அந்த இடத்துல ஒரு நிமிஷம் உன்னோட புத்தியை கூப்பிட்டு கேளு. இப்போ இவனை திட்டுறதுனால எனக்கு என்ன லாபம்? என்னோட நிம்மதி தானே கெட்டு போகுதுன்னு. அந்த ஒரு கேள்வி இருக்கு பாருங்க, அதுதான் ஞானத்தோட ஆரம்பம். புத்தி தெளிவா இருந்தா வெளியில என்ன சத்தம் கேட்டாலும் உனக்குள்ள ஒரு அமைதி இருக்கும். அந்த அமைதி தான் உன்னோட பலம். கிருஷ்ணர் சொல்றாரு, ஆசைங்கிறது அறிவுக்கும் விவேகத்துக்கும் மிகப்பெரிய எதிரி. இது எப்படி வேலை செய்யுது தெரியுமா? ஒரு அழகான பொய் ஒரு பெரிய உண்மையை மறைக்கிற மாதிரி இந்த ஆசை உன்னோட நிஜமான பலத்தை உனக்கு தெரியாம மறைச்சிடுது. நீ யாருன்னு உனக்கே தெரியாம பண்ணிடுது. நீ இந்த உடம்புன்னு நினைச்சிட்டு இருக்க, நீ இந்த சம்பளம்னு நினைச்சிட்டு இருக்க, நீ இந்த அந்தஸ்துன்னு நினைச்சிட்டு இருக்க. ஆனா நீ இதையெல்லாம் தாண்டிய ஒரு பெரிய சக்தி. உனக்குள்ள இருக்கிற அந்த சக்தியை நீ உணராம இருக்க காரணமே உன் புத்தி இந்த சின்ன சின்ன ஆசைகள்ல போய் சிக்கிக்கிட்டு இருக்கிறது தான். யோசிச்சு பாருங்க, ஒரு ஏரியில தண்ணி தெளிவா இருந்தா அடியில இருக்கிற கல்லு தெரியும். ஆனா அந்த தண்ணியை கலக்கி விட்டா எதுவுமே தெரியாது. உன் மனசுங்கிற ஏரியை ஆசைங்கிற கல்லு எப்பவும் கலக்கிக்கிட்டே இருக்கு. அதனால உன்னோட உண்மையான முகம் உனக்கே தெரிய மாட்டேங்குது. கர்மயோகங்கிறது அந்த தண்ணியை அமைதிப்படுத்துற கலை. நீ வேலையை செய்யி, ஆனா அந்த வேலையில உன்னோட அமைதி கெட்டு போகாம பாத்துக்கோ. ஒரு அறுவை சிகிச்சை செய்யற டாக்டர் பதட்டப்பட்டா அந்த நோயாளி பிழைப்பாரா? அவருக்கு தான் வேலை மேல ஒரு கடமை இருக்கு. ஆனா அந்த நோயாளி மேல இருக்கிற தனிப்பட்ட உணர்ச்சிகளை அவர் தள்ளி வச்சாதான் அந்த ஆபரேஷன் சக்சஸ் ஆகும். அதுதான் பற்றற்ற செயல். நாம ஏன் எப்பவும் மத்தவங்க நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்கன்னு கவலைப்படுறோம்? நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன், யாரும் என்ன மதிக்கலையேன்னு ஒரு ஏக்கம் வரும். தம்பி, நீ மத்தவன் பாராட்டுக்காக வேலை செஞ்சா நீ அவனுக்கு அடிமைன்னு அர்த்தம். நீ உன்னோட மன திருப்திக்காகவும் உன்னோட தர்மத்துக்காகவும் வேலை செஞ்சா நீதான் இந்த உலகத்துக்கே ராஜா. ஒரு பூ செடியில பூக்குது, அது யாராவது பார்க்கறாங்களான்னு யோசிச்சு பூக்குதா? இல்லையே. பூக்கிறது அதோட இயல்பு, அதோட கடமை. அதனால தான் அது அழகா இருக்கு. நீயும் அப்படித்தான். உன் கடமையை மட்டும் செஞ்சுக்கிட்டு போ, உலகம் உன்னை தானா தேடி வரும். இந்த உலகத்துல எதுவும் நிரந்தரம் இல்லைங்கிற உண்மையை உன் புத்திக்கு தெளிவா சொல்லிக் கொடு. இன்னைக்கு இருக்கிற கஷ்டம் நாளைக்கு இருக்காது. இன்னைக்கு இருக்கிற கொண்டாட்டம் நாளைக்கு தீந்து போகும். இந்த மாற்றத்தை ஏத்துக்கிற மனப்பக்குவம் தான் ஸ்தித பிரக்யன், அதாவது சமநிலை அடைந்தவன் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றாரு. இன்பம் வரும்போது துல்லாத, துன்பம் வரும்போது சோர்ந்து போகாத. ரெண்டையும் ஒரு சாட்சியா நின்னு கடனி. ஒரு சினிமாவை திரையில பாக்குற மாதிரி உன் வாழ்க்கைய பாரு. ஸ்கிரீன்ல நெருப்பு வந்தா ஸ்கிரீன் எரியாது, தண்ணி வந்தா ஸ்கிரீன் நனையாது. நீதான் அந்த ஸ்கிரீன். உன் மேல வரல இன்ப துன்பங்கள் வெறும் நிழலாட்டம்தான். கர்மயோகத்துல இன்னொரு ரகசியம் இருக்கு. நீ செய்யற செயலை ஒருபோதும் குறைச்சு மதிப்பிடாத. நான் வெறும் கூட்டி பெருக்கிறவன் தானேன்னு நினைக்காத. நீ அந்த வேலையை முழு அன்போட செஞ்சா அந்த இடமே ஒரு புனித தலமா மாறிடும். ஒரு கல்லுல கடவுளை பார்க்கறது ஆன்மீகம்னா, நீ செய்யற வேலையில கடவுளை பார்க்கறது ஆகச் சிறந்த கர்மயோகம். உன்னோட உழைப்பு தான் உன்னோட பிரார்த்தனை. கை விரல்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கட்டும், ஆனா மனசு அந்த பரம்பொருளோட அமைதியில் இருக்கட்டும். இதத்தான் கர்மணி அகர்மன்னு சொல்லுவாங்க. அதாவது செயலுக்குள்ளேயும் ஒரு செயலற்ற அமைதி. நம்ம மனசுக்குள்ள இருக்கிற அந்த ஆசையை சாகடிக்க முடியாது, ஆனா அதை உருமாற்ற முடியும். ஒரு பழைய இரும்பு துண்டை நெருப்புல போட்டா அதுவும் நெருப்பா மாறிடும். அதே மாதிரி உன் ஆசைகளை அந்த பெரிய இறைத்தன்மையோட சேர்த்துடு. நான் நல்லா இருக்கணுங்கிற ஆசைய எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிற பிரார்த்தனையா மாத்து. அங்க உன் சுயநலம் செத்து போகும், ஆனா உன்னோட ஆன்மா உயிர் பெறும். இந்த மாற்றம் உன் முகத்திலேயே ஒரு தேஜஸ கொடுக்கும். நீ பேசுற பேச்சுல ஒரு அதிகாரம் வரும். அது ஏதோ மிரட்டுற அதிகாரம் இல்ல, அது சத்தியத்தோட அதிகாரம். வாழ்க்கை உன்னை எங்க கொண்டு போய் நிறுத்தி இருந்தாலும் சரி, அங்க உன்னோட கடமையை சரியா செய்ய ஆரம்பி. இன்னையிலிருந்து உன்னோட புத்திய விழிப்பா வச்சுக்கோ. எந்த ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடியும் ஒரு நிமிஷம் யோசி, இது தர்மமா? இதனால யாருக்காவது நன்மை இருக்கா? இல்ல இது வெறும் என்னோட ஆசையா? இந்த ஒரு சின்ன கேள்வி உன் வாழ்க்கையையே மாத்திடும். நீ பிறந்தது வெறும் சாப்பிட்டு தூங்குறதுக்கு மட்டும் இல்ல, ஏதோ ஒரு பெரிய காரணத்துக்காக நீ இங்க அனுப்பப்பட்டிருக்க. அந்த காரணத்தை கண்டுபிடிக்கிறது தான் உன்னோட உண்மையான வேலை.
நம்ம வாழ்க்கையில நாம பண்ற மிகப்பெரிய தப்பு எது தெரியுமா? நான் தான் செஞ்சேன், என்னால தான் இது நடந்ததுன்னு மார்தட்டிக்கிறது தான். இந்த நான்கிற ஒரு சின்ன வார்த்தை இருக்கு பாருங்க, அதுதான் மனுஷனை ஆட்டி படைக்கிற மிகப்பெரிய மாயை. கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட ரொம்ப ஆழமா ஒரு விஷயத்த சொல்றாரு. அர்ஜுனா, இயற்கையின் குணங்களால தான் எல்லா செயல்களும் நடக்குது. ஆனா அறிவில்லாத மனுஷன் தன்னோட அகங்காலத்தினால நானே செய்கிறவன் நினைச்சுக்கிறான் அப்படின்னு. இது கேட்கறதுக்கு வேணா சாதாரணமா இருக்கலாம், ஆனா இதோட அர்த்தம் ரொம்ப பெருசு. யோசிச்சு பாருங்க, நாம மூச்சு விடுறோம், அது நாமளா வேணும்னு செய்யறோமா? இல்ல, அது தானா நடக்குது. நம்ம உடம்புல ரத்தம் ஓடுது, சாப்பாடு செமிக்குது, இதெல்லாம் நாமளா பிளான் பண்ணி செய்யறோமா? இல்ல, இயற்கையோட ஒரு பெரிய சக்தி தான் இதையெல்லாம் இயக்கிக்கிட்டு இருக்கு. ஆனா ஒரு சின்ன வேலையை செஞ்சு முடிச்ச உடனே பாத்தியா நான் எப்படி பண்ணிட்டேன்னு காலரை தூக்கி விட்டுக்கிறோம். இந்த அகங்காரம் தான் எல்லா பொறாமைக்கும், சண்டைக்கும், மனக்கசப்புக்கும் காரணம். நீங்க ஒரு வேலையை செய்யும் போது நான் செய்யறேன்னு நினைச்சா பாரம் அதிகமாகும். ஆனா இது பிரபஞ்சத்தோட வேலை, நான் ஒரு கருவின்னு நினைச்சு பாருங்க, அந்த வேலையில ஒரு லேசான தன்மை இருக்கும். நம்மூர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆட்டு வித்தால் யாரொருவர் ஆடாதாரேன்னு. உண்மை அதுதான். ஒரு பொம்மலாட்டத்துல மேல இருக்கிறவன் அந்த நூலை ஆட்டுறான், கீழே இருக்கிற பொம்மை ஆடுது. அந்த பொம்மை நான் தான் ஆடுறேன்னு நினைச்சா எவ்வளவு சிரிப்பா இருக்கும். நாமளும் அப்படிதான். நமக்கு கிடைச்சிருக்கிற அறிவு, வசதி, வாய்ப்பு எல்லாமே அந்த பரம்பொருள் நமக்கு கொடுத்த ஒரு பரிசு. அதை கொண்டு மற்றவங்களுக்கு நல்லது செய்யணுமே தவிர அதை வச்சுக்கிட்டு அடுத்தவனை தாழ்வா நினைக்கிறது மிகப்பெரிய முட்டாள்தனம். இந்த அகங்காரத்தை உடைக்காத வரைக்கும் உனக்கு உண்மையான நிம்மதி கிடைக்கவே கிடைக்காது. கிருஷ்ணர் சொல்றாரு, யார் ஒருவன் தான் செய்கிற செயல்களோட பலனை எதிர்பார்க்காம அதை தியாகமா நினைக்கிறானோ அவனுக்கு இந்த கர்மாவோட அழுக்கு ஒட்டாதுன்னு. இது எப்படின்னா, ஒரு கத்தி இருக்கு. அந்த கத்தி ஒரு காய்கறி வெட்டவும் பயன்படும், இல்ல ஒருத்தரை வெட்டவும் பயன்படும். கத்திக்கு தெரியாது அது என்ன செய்யுதுன்னு. அதை பயன்படுத்துறவனை பொறுத்து தான் அது மாறுது. அதே மாதிரி உன் செயல்களும் தான். நீ அகங்காரத்தோட செஞ்சா அது உன்னை கட்டும், நீ அன்போடவும் தியாகத்தோடவும் செஞ்சா அது உன்னை விடுவிக்கும். நம்ம மனசு எப்பவும் ஒரு கணக்கு போட்டுக்கிட்டே இருக்கும். நான் இவ்வளவு செஞ்சேனே, அவன் எனக்கு திருப்பி என்ன செஞ்சான் அப்படின்னு. இந்த திருப்பி என்ன கிடைக்குங்கிற எண்ணம் இருக்கிற வரைக்கும் நீ வியாபாரி தான், யோகி கிடையாது. கர்மயோகம்ங்கிறது பிரதிபலன் எதிர்பார்க்காத அன்பு. ஒரு செடிக்கு தண்ணி ஊத்துறப்போ அந்த செடி நமக்கு திருப்பி என்ன தரும்னு நாம யோசிக்கிறது இல்ல. அது பூக்கும் போது கிடைக்கிற ஒரு சந்தோஷம் இருக்கு பாருங்க, அதுதான் உண்மையான லாபம். உன் கடமையை செய்யும் போது உனக்குள்ள ஒரு திருப்தி கிடைக்குமே, அதை விட பெரிய சம்பளம் இந்த உலகத்துல எதுவுமே இல்ல. அர்ஜுனனுக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. கிருஷ்ணா, நான் எல்லாத்தையும் விட்டுட்டு போய் உட்கார்ந்தா உலகம் என்னை பத்தி என்ன நினைக்கும் அப்படின்னு. இதுதான் அந்த பேயான அகங்காரம். உலகம் என்ன நினைக்குங்கிற கவலை தான் பல பேரை தற்கொலை வரைக்கும் கொண்டு போகுது. உன்னை பத்தி உலகம் என்ன நினைச்சா உனக்கு என்ன? உனக்குள்ள இருக்கிற அந்த தெய்வம் உன்னை பத்தி என்ன நினைக்குதுங்கிறது தான் முக்கியம். நீ சரியா இருந்தா இந்த உலகமே உனக்கு எதிரா நின்னாலும் உன் மனசுக்குள்ள ஒரு சிங்கம் மாதிரியான தைரியம் இருக்கும். அந்த தைரியம் உனக்கு வரணும்னா நீ முதல்ல இந்த 4 பிடியிலிருந்து வெளியே வரணும். கர்மயோகத்தோட ரகசியமே அர்ப்பணிப்பு தான். நீ செய்யற ஒவ்வொரு வேலையையும் ஒரு பூவா நினைச்சு இறைவனோட கால்ல வை. நீ ஆபீஸ் போறியா, அந்த பயணத்தை ஒரு ஆன்மீக யாத்திரையா நினை. ஒரு ஃபைலை செக் பண்றியா, அதை ஒரு மந்திரமா நினை. அங்க உனக்கு சலிப்பு வராது. ஏன்னா நீ அங்க உனக்காக வேலை செய்யல, உனக்கு மேல இருக்கிற ஒரு பெரிய சக்திக்காக வேலை செய்யற. அந்த எண்ணம் வந்துட்டா அப்புறம் எதுவுமே கஷ்டமா தெரியாது. எதையும் பாரமா நினைக்காம ஒரு விளையாட்டா நினைக்க ஆரம்பிச்சிருவ. வாழ்க்கைங்கிறது ஒரு விளையாட்டு தான், ஆனா அதுல விதியை மீறாம விளையாடணும். நம்ம வாழ்க்கை ஒரு பெரிய சங்கிலி தொடர் மாதிரி. ஒருத்தரோட உழைப்பு இன்னொருத்தரோட வாழ்வாதாரமா இருக்கு. ஒரு விவசாயி நெல்லை விளைவிக்கிறான், அதை ஒரு வியாபாரி விற்கிறான், அதை ஒரு அம்மா சமைக்கிறாங்க, அதை நாம சாப்பிடுறோம். இதுல யாரு பெருசு, யாரு சின்னது? எல்லாரும் சமந்தான். இந்த ஒருமைப்பாட்டை நீ புரிஞ்சுக்கிட்டா உன்கிட்ட இருக்கிற அந்த தலைக்கணம் தானா இறங்கிடும். ஒரு மரம் பழத்தை கொடுக்கறப்ப குனிஞ்சு நிக்குது பாருங்க, அதுதான் உண்மையான பெருமை. அறிவு அதிகமா இருக்கிறவன் இன்னும் பணிவா இருக்கணும். அந்த பணிவு தான் உன்னை ஒரு முழுமையான மனுஷனா மாத்தும். இன்னைக்கு இருக்கிற போட்டி இல்லாத உலகத்துல மத்தவங்களை மிதிச்சிட்டு முன்னாடி போகணும்னு நினைக்கிறவங்க தான் அதிகம். ஆனா கிருஷ்ணர் சொல்ற வழி வேற. நீ முன்னாடி போ, ஆனா மத்தவங்களையும் கூட்டிட்டு போ. உன் வளர்ச்சி மத்தவங்களுக்கு பாதிப்பா இருக்கக்கூடாது, அது ஒரு வழிகாட்டியா இருக்கணும். நீ ஜெயிக்கிறது உன் அகங்காரத்துக்காக இருக்கக்கூடாது, அது தர்மத்தோட வெற்றியா இருக்கணும். அப்படிப்பட்ட வெற்றி தான் நிலைச்சு நிற்கும். மத்ததெல்லாம் கால ஓட்டத்துல கரைஞ்சு போயிடும். உன் மனசை ஒரு சுத்தமான பாத்திரம் மாதிரி வச்சுக்கோ. அதுல அகங்காரம்ங்கிற விஷத்தை ஊத்தாத. பணிவு, அன்பு, கடமை உணர்வுங்கிற தேனை ஊத்து. அப்புறம் பாரு உன் வாழ்க்கை எவ்வளவு இனிமையா மாறுதுன்னு. உனக்குள்ள இருக்கிற அந்த ரகசிய எதிரியான அகங்காரத்தை இன்னையோட முறியடி. நான் செய்கிறேன் என்பதை விட நடக்கிறது என்ற உண்மையை ஏத்துக்கோ. இந்த மனநிலை உன்னை ஒரு பேர் அமைதிக்கு கூட்டிட்டு போகும். அந்த அமைதியில தான் நீ கடவுளை காண முடியும். வாழ்க்கையில பல நேரங்கள்ல நாம நல்லது செய்யணும்னு நினைப்போம்.
ஆனா ஏதோ ஒரு உந்துதல் நம்மள தப்பான பாதையில இழுத்துட்டு போகும். அப்போ நாமே நமக்கே ஒரு சமாதானம் சொல்லிப்போம், சூழ்நிலை அப்படின்னு. ஆனா கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட அந்த ரகசியத்தை உடைக்கிறாரு. அர்ஜுனா, மனுஷனோட மிகப்பெரிய எதிரி வேற எங்கேயும் இல்ல, அவனுக்குள்ளேயே இருக்கிற அந்த அடங்காத ஆசைதான் அப்படின்னு சொல்றாரு. இந்த ஆசைங்கிறது ஒரு நெருப்பு மாதிரி. நெருப்புல விறக போட போட அது இன்னும் அதிகமா எரியுமே தவிர என்னைக்குமே அணையாது. அதே மாதிரி தான் நம்ம புலன்களும். ஒரு ஆசை நிறைவேறினா அடுத்த நிமிஷமே அதை விட பெரிய ஆசை முளைச்சு நிற்கும். யோசிச்சு பாருங்க, நம்ம ஊர்ல ஒரு ஏழை மனுஷன் இருப்பான். அவனுக்கு ஒரு சைக்கிள் வாங்கணும்னு ஆசை இருக்கும். சைக்கிள் வாங்கின அடுத்த வாரமே அவனுக்கு ஒரு பைக் வேணும்னு தோணும். பைக் கிடைச்ச உடனே கார் வேணும்னு தோணும். இதுல தப்பு இல்லை. ஆனா அந்த பொருள் கிடைக்கலனா அவன் படுற அந்த வேதனை இருக்கு பாருங்க, அதுதான் நரகம். இந்த ஆசை தான் கோபமா மாறுது. கோபம் வரும்போது மனுஷனோட அறிவு வேலை செய்யாது. அறிவு வேலை செய்யலனா அவன் பண்ற தப்பு அவனுக்கே தெரியாது. ஒரு சின்ன துளி விஷம் ஒரு குடம் பாலையே கெடுக்கிற மாதிரி ஒரு சின்ன ஆசை உன் முழு வாழ்க்கையவே அழிச்சிடும். கிருஷ்ணர் சொல்றாரு, ஆசைங்கிறது அறிவை மறைக்கிற ஒரு புகை அப்படின்னு. ஒரு கண்ணாடியில அழுக்கு படிஞ்சிருந்தா உன் முகத்தை நீ பார்க்க முடியுமா? அதே மாதிரி உன் மனசுல பேராசையும் பொறாமையும் நிறைஞ்சிருந்தா உனக்குள்ள இருக்கிற அந்த தெய்வீக தன்மை உனக்கு தெரியாது. நாம எப்பவும் வெளியில இருக்கிற எதிரியை பத்தி கவலைப்படுறோம். ஆனா உனக்குள்ளேயே ஒருத்தன் உன் நிம்மதியை திருடிட்டு இருக்கான், அவனை நீ கவனிக்கவே இல்லை. அவனை ஜெயிக்கணும்னா நீ முதல்ல உன்னோட புலன்களை உன் கட்டுப்பாட்டுல கொண்டு வரணும். புலன்கள்ங்கிறது ஒரு காட்டு குதிரை மாதிரி. அதை நீ அடக்கலனா அது உன்னை எக்ஸ்பிரஸ் வேகத்துல பள்ளத்துல தள்ளிடும். கர்மயோகம்ங்கிறது புலன்களை அடக்கிறது கிடையாது, புலன்களை ஒரு சரியான திசையில திருப்புறது. உன் கண்ணு நல்லதை பார்க்கட்டும், உன் காது நல்லதை கேட்கட்டும், உன் கை நல்லதை செய்யட்டும். எப்போ உன் புலன்கள் தர்மத்தோட வழியில நடக்குதோ அப்போ ஆசைங்கிறது உன்னை ஆட்டி படைக்கிற எஜமானனா இல்லாம உனக்கு வேலை செய்யற ஒரு ஊழியனா மாறிடும். இந்த மாற்றம் தான் ஒரு சாதாரண மனுஷனை ஒரு யோகியா மாத்துது. நம்ம மனசுக்கு ஒரு குணம் உண்டு. அது எப்பவும் நேத்து நடந்த சோகத்தையோ இல்ல நாளைக்கு நடக்க போற பயத்தையோ பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா கிருஷ்ணர் இப்ப இந்த நிமிஷம் உன் கடமையை செய்யின்னு சொல்றாரு. நீ ஒரு வேலையை செய்யும் போது அந்த வேலையோட ஒன்றி போயிடு. உன்னோட முழு கவனமும் அங்கேயே இருக்கட்டும். அப்படி இருந்தா உனக்கு ஆசை வர்றதுக்கு அங்க இடமே இருக்காது. ஒரு சிற்பி சிலையை செதுக்கும் போது அவனுக்கு தாகம் தெரியாது, பசி தெரியாது, ஏன் அவனோட பேரே அவனுக்கு தெரியாது. அந்த நிலைதான் உண்மையான தவம். நீ செய்யற ஒவ்வொரு வேலையையும் அப்படி ஒரு தவமா மாத்து. நம்மூர்ல பல பேர் சொல்லுவாங்க, எனக்கு ஆசையே கிடையாது, நான் ரொம்ப நல்லவன்னு. தம்பி, ஆசையே இல்லாம இருக்கிறது வேற, ஆசையை அடக்கி வச்சுக்கிட்டு வெளியில வேஷம் போடுறது வேற. உள்ளுக்குள்ள ஒரு பொருளை நினைச்சுக்கிட்டு வெளியில மட்டும் வேணாம்னு சொல்றவன் ஒரு ஏமாற்றுக்காரன். அதை விட அந்த பொருளை பார்த்தாலும் உன் மனசுக்குள்ள ஒரு சலனமில்லாம இருக்கிற பாரு, அதுதான் உண்மையான வைராக்கியம். அந்த வைராக்கியம் உனக்கு வரணும்னா நீ இந்த உலகத்தோட நிலையற்ற தன்மையை புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இருக்கிற அழகு நாளைக்கு இருக்காது, இன்னைக்கு இருக்கிற பணம் நாளைக்கு வேற ஒருத்தன் கிட்ட போகும். இந்த தெளிவு வந்துட்டா அப்புறம் எதன் மேலையும் உனக்கு ஒரு பித்து வராது. கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட ஒரு முக்கியமான டெக்னிக் சொல்றாரு, புத்தியை கொண்டு மனசை அடக்கு அப்படின்னு. மனசு எப்பவும் கீழ்த்தரமான விஷயங்களை நோக்கி தான் ஓடும். ஆனா புத்திக்கு தெரியும் எது சரி எது தப்புன்னு. அந்த புத்தியை நீ ஒரு வாள் மாதிரி கூர்மையா வச்சுக்கணும். உன் மனசு தப்பான பாதையில கால் வைக்கும் போதெல்லாம் புத்தியை கொண்டு அதை வெட்டி எறி. இது ஒரு நிழல் யுத்தம் மாதிரி. உனக்குள்ளேயே நீ தினம்தோறும் போராடணும். இந்த போராட்டத்துல நீ ஜெயிக்க ஜெயிக்க உனக்குள்ள ஒரு பெரிய வெளிச்சம் பிறக்கும். அந்த வெளிச்சம் உன்னை சுத்தி இருக்கிற இருட்டை விரட்டிடும். ஆசை ஏன் வருது தெரியுமா? நாம நம்மள வெறும் இந்த உடம்புன்னு நினைச்சுக்கிறோம். இந்த உடம்புக்கு சுகம் கொடுக்கணும்னு நினைச்சுதான் நாம எல்லா தப்பும் பண்றோம். ஆனா நீ இந்த உடம்பு கிடையாது. இந்த உடம்பு ஒரு சட்டை மாதிரி. இந்த சட்டைக்கு நீ ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கற? உனக்குள்ள இருக்கிற அந்த ஆன்மாவுக்கு அழிவே கிடையாது. அந்த ஆன்மாவுக்கு எந்த ஆசையும் கிடையாது. நீ உன்னை ஆன்மாவா உணர ஆரம்பிச்சிட்டா அப்புறம் இந்த உலகத்துல இருக்கிற எந்த பொருளும் உன்னை வசீகரிக்க முடியாது. நீ ஒரு மலையின் உச்சத்துல உட்கார்ந்துகிட்டு கீழே இருக்கிற மேகத்தை பார்க்கிற மாதிரி உன் வாழ்க்கைய பார்க்க ஆரம்பிச்சிடுவ. வாழ்க்கையில நமக்கு கிடைக்கிற தோல்விகளுக்கு காரணமே நம்மளோட அந்த பிடிவாதம் தான். நான் நினைச்சதுதான் நடக்கணுங்கிற பிடிவாதம். தம்பி, நீ நினைச்சது நடந்தா உனக்கு சந்தோஷம். ஆனா கடவுள் நினைச்சது நடந்தா அது உனக்கு நல்லது. ஏன்னா உன்னை விட உனக்கு எது நல்லதுன்னு அந்த பிரபஞ்சத்துக்கு தெரியும். உன்னோட வேலையை நீ நேர்மையா செய், அப்புறம் வர்றத அப்படியே ஏத்துக்கோ. அதுதான் கர்மயோகத்தோட சிகரம்.
அங்க புகழ்ச்சியும் ஒண்ணுதான், இகழ்ச்சியும் ஒண்ணுதான். அங்க லாபமும் ஒண்ணுதான், நஷ்டமும் ஒண்ணுதான். இந்த சமநிலை வந்துட்டா நீதான் இந்த உலகத்தோட மிகப்பெரிய வெற்றியாளன். கடைசியா ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, இந்த உலகமே ஒரு மாய கண்ணாடி மாதிரி. நீ எதை நினைக்கிறியோ அதுதான் உனக்கு தெரியும். நீ ஆசையோட பார்த்தா உலகம் அழகா தெரியும், ஆனா ஆபத்தா முடியும். நீ ஞானத்தோட பார்த்தா உலகம் ஒரு பாடமா தெரியும். அந்த பாடத்தை கத்துக்கிறவன் தான் மனுஷன். அந்த பாடத்தை சொல்லித்தரவன் தான் குரு. கிருஷ்ணர் அந்த ஜகத்குருவா உனக்குள்ளேயே இருக்காரு. உன் மனச ஒரு கோவிலா மாத்து. அங்க அந்த பரந்தாமன் வந்து உட்காருவாரு. அப்புறம் உனக்கு வேற எந்த துணையும் தேவையில்லை. உன் கடமையே உனக்கு வழிகாட்டும். இதோ நாம இந்த பயணத்தோட கடைசி படிக்கு வந்துட்டோம். இதுவரைக்கும் நாம பேசினது எல்லாம் வெறும் பேச்சாவே நின்னுடக்கூடாது. கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட எல்லா உபதேசத்தையும் சொல்லி முடிச்சிட்டு ஒரு வார்த்தை சொன்னாரு. அர்ஜுனா, நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். இனிமே உன் இஷ்டம் போல செயல்படுன்னு. கடவுளே அங்க மனுஷனோட சுதந்திரத்துல தலையிடல. ஏன்னா ஞானம்ங்கிறது திணிக்கப்படுறதில்ல, அது உனக்குள்ளேயே ஊற்றெடுக்க வேண்டிய ஒரு விஷயம். இன்னைக்கு நீ இந்த இடத்திலிருந்து வெளியே போகும்போது பழைய மனுஷனா போகக்கூடாது. உனக்குள்ள ஒரு புது நெருப்பு எரியணும். அந்த நெருப்பு உன் சோம்பேறித்தனத்தையும் உன் பயத்தையும் உன் சந்தேகத்தையும் மொத்தமா எரிச்சு சாம்பலாக்கணும். வாழ்க்கைங்கிறது ஏதோ விதியால எழுதப்பட்ட ஒரு சோக கதை இல்ல. உன்னோட பேனாவை எடுத்து உன் கதையை நீயே எழுதுற ஒரு வாய்ப்பு. என் தலையெழுத்து இவ்வளவுதான்னு சொல்லிட்டு மூலையில உட்கார்ந்து அழாத. உன் தலையெழுத்த மாத்திர அதிகாரம் உன் உழைப்புக்கும் உன் நேர்மைக்கும் இருக்கு. கர்மயோகம்ங்கிறது வெறும் தத்துவம் இல்ல, அது ஒரு போர் கலை. இந்த போர்ல உனக்கு எதிரி வேற யாரும் இல்ல, உன்னோட அந்த பழைய பலவீனமான மனசுதான். அந்த மனசை தோற்கடிச்சு உன் ஆன்மாவை ஜெயிக்க வைக்கிறது தான் உண்மையான வெற்றி. யோசிச்சு பாருங்க, குருக்ஷேத்திரத்துல அர்ஜுனன் தேர்தட்டுல சோர்ந்து உட்கார்ந்திருந்தான். ஆனா உபதேசம் முடிஞ்ச அப்புறம் அவன் காண்டீபத்தை எடுத்தப்போ அந்த உலகமே நடுங்குச்சு. அதே மாதிரி தான் நீயும். உனக்குள்ள தூங்கிக்கிட்டு இருக்கிற அந்த வீரன் முழிக்கணும். நீ செய்யற வேலை சின்னதா இருக்கலாம், ஆனா அதை நீ செய்யற விதம் உலகமே வியக்கிற மாதிரி இருக்கணும். நீ ஒரு சாதாரண மனுஷன் இல்ல, நீ அந்த பிரபஞ்சத்தோட ஒரு துளி. ஒரு துளி கடல்ல கலந்தா அதுவே கடலா மாறிடும். நீயும் உன் சுயநலத்தை விட்டுட்டு உன் கடமையில கலந்தா நீயே அந்த பரம்பொருளா மாறிடுவ. இதுதான் அகம் பிரம்மாஸ்மியோட உண்மையான அர்த்தம். நம்மூர்ல பல பேர் சாமி கும்பிடுறாங்க, ஆனா நிஜமான சாமி கும்பிடுறதுனா என்ன தெரியுமா? உன் முன்னாடி இருக்கிற மனுஷனை மதிக்கிறது, உன் வேலைய தெய்வமா நினைக்கிறது, யாருக்கும் அநீதி இழைக்காம இருக்கிறது. இதுதான் உண்மையான பக்தி. கோயில்ல இருக்கிற சிலைக்கு பால் ஊத்துறதை விட ஒரு பசியால வாடுற மனுஷனுக்கு ஒரு வாய் சோறு போடுறதுல தான் கடவுள் அதிகமா சந்தோஷப்படுறாரு. ஏன்னா அந்த மனுஷனுக்குள்ளேயும் அதே கிருஷ்ணர் தான் இருக்காரு. கர்மயோகம் உன்னை தனிமைப்படுத்தாது, அது உன்னை இந்த உலகத்தோட ஒன்னா இணைக்கும். யாரும் எனக்கு இல்லைன்னு நினைக்காத, எல்லாரும் என்னோடவங்கன்னு நினைக்க ஆரம்பி. அப்போ வர்ற அந்த ஒரு பலம் இருக்கே, அது உன்னை மலையளவு உயரத்துக்கு கொண்டு போகும். இந்த உலகத்துல எதுவும் உன்னை சுண்ணா வந்து சேராது. நீ விதைச்சதைத்தான் நீ அறுக்க முடியும். நீ கசப்பை விதைச்சிட்டு இனிப்பை எதிர்பார்க்க முடியாது. அதனால உன்னோட ஒவ்வொரு சொல்லும் ஒவ்வொரு செயலும் ஒரு விதையா இருக்கட்டும். அது நாளைக்கு ஒரு பெரிய ஆலமரமா வளர்ந்து பல பேருக்கு நிழல் கொடுக்கணும். நான் என்ன செஞ்சேன்னு கேட்கறத விட்டுட்டு நான் என்ன கொடுக்க போறேன்னு கேளு. நீ கொடுக்க ஆரம்பிக்கும் போது பிரபஞ்சம் உனக்கு திருப்பி கொடுக்க ஆரம்பிக்கும். அதுதான் இயற்கையோட நீதி. பற்றற்ற செயல்னா செயலை விட்டுடுறது இல்ல, அந்த செயலோட வர்ற அந்த ஈகோவை விட்டுடுறது தான். இன்னைக்கு நாம சந்திக்கிற எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு நம்ம நிதானத்துல தான் இருக்கு. பதட்டப்படாத, எதற்கும் பயப்படாத. மரணம்ங்கிறது கூட ஒரு சட்டைய மாத்திர மாதிரி தான். அப்புறம் எதுக்கு இந்த அனாவசிய பயம்? உன்னோட லட்சியம் பெருசா இருக்கட்டும். அந்த லட்சியத்துக்காக நீ வாழும்போது சின்ன சின்ன சில்லறைத்தனங்கள் உன்னை ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு பருந்து மேகத்துக்கு மேல பறக்கும்போது அதுக்கு மழைய பத்தின கவலை இருக்காது. அதே மாதிரி நீ உன் புத்திய ஞானத்துல வச்சிருந்தா வாழ்க்கையோட கஷ்டங்கள் உன்னை தீண்டாது. அர்ஜுனன் கடைசியில சொன்னா, கிருஷ்ணா, என்னோட மயக்கம் போயிருச்சு, எனக்கு தெளிவு கிடைச்சிருச்சு, நான் இப்போ உன் கட்டளைப்படி செயல்படுவேன்னு. அதே தெளிவு இன்னைக்கு உனக்கும் வரணும். இனிமே நீ ஒரு சாதாரண ஜீவன் கிடையாது, நீ ஒரு கர்மயோகி. நீ போற இடமெல்லாம் வெளிச்சமா இருக்கணும். உன் பேச்சு மத்தவங்களுக்கு தைரியம் கொடுக்கணும். உன் செயல் மத்தவங்களுக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கணும். இதுக்காகத்தான் நீ இவ்வளவு நேரம் இதை கேட்டுக்கிட்டு இருக்க. கேட்டதோட நிறுத்திடாத, அதை உன் வாழ்க்கையில ஒரு நிமிஷமும் செயல்படுத்த ஆரம்பி. வாழ்க்கை உன்னை சோதிக்கும் போது சிரி. உன்னை யாராவது அவமானப்படுத்தினா மன்னிச்சிட்டு போ. உனக்கு தோல்வி வந்தா அதை ஒரு அனுபவமா எடுத்துக்கோ.
ஆனா ஒருபோதும் உன் தர்மத்தை மட்டும் விட்டுடாத. சத்தியத்துக்காக நில்லு, தர்மத்துக்காக போராடு. நீ தனியா நின்னாலும் கவலைப்படாத. அந்த பரமாத்மா உன் கூட தேரோட்டியா இருப்பாரு. உன் கைப்பிடிச்சு அவர் வழி நடத்துவாரு. உன்னோட காண்டீபம் உன்னோட உழைப்பு தான். அதை ஒரு நிமிஷம் கூட கீழே போடாத. இந்த உலகத்துல நீ வந்த நோக்கம் நிறைவேறணும். நீ செத்து போகும்போது ஒரு சாதாரண மனுஷனா செத்து போகக்கூடாது, ஒரு சரித்திரமா போகணும். உன்னோட வாழ்க்கை 4 பேருக்கு பாடமா இருக்கணும். அந்த புரட்சியை உனக்குள்ள இன்னைக்கே தொடங்கு. தயக்கம் வேண்டாம், பயம் வேண்டாம். அந்த பார்த்தசாரதி உன் கூடவே இருக்கான். எழுந்து நில்லு. உன்னோட குருக்ஷேத்திரத்துல நீ போர் புரி. வெற்றி நிச்சயம் உனக்குத்தான். ஏன்னா தர்மம் எங்க இருக்கோ அங்கதான் கிருஷ்ணர் இருக்காரு. கிருஷ்ணர் எங்க இருக்காரோ அங்கதான் வெற்றியும் இருக்கு. யத்ர யோகேஸ்வர கிருஷ்ணோ யத்ர பார்த்தோ தனுர்தரக தத்ர ஸ்ரீர் விஜயோ பூதிர் துருவா நீதிர் மதிர்மம. எங்க கிருஷ்ணரும் வில்லேந்திய அர்ஜுனனும் இருக்காங்களோ அங்க செல்வம், வெற்றி, நீதி எல்லாம் நிலைச்சு நிற்கும். உன் வாழ்க்கையில நீ அர்ஜுனனா மாறு. உன் புத்திய கிருஷ்ணரா மாத்து. இனிமே உன் வாழ்க்கை ஒரு வசந்த காலம். போயிட்டு வா, வெற்றிய சூடிக்கிட்டு வா.